என்னுடைய அன்பின் வணக்கம். இந்த வெள்ளைக்காரங்க மட்டும் இந்தியாவுக்கு வரலைன்னா, இந்தியா வந்து இன்னும் ஒரு மோசமான இருண்ட கற்காலத்தை போல இருந்திருக்கும் ஆட்கள். ஆமாம், இந்தியா வந்து அந்த நாளில் இந்த பிராமணர்கள், ஆரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மக்களை வந்து ஜாதி வாரியாக பிரித்தது அவங்க தான். அது பிறகு மத ரீதியான பிரிவினைகள்லாம் அவங்க தான். அப்புறம் அந்நாளில் தேவதாசி மறை ஒரு வயது வந்த பிள்ளைய கொண்டு ஆலயத்தில் பொட்டு கட்டி விட்டுறணுமா, அது அவங்களுடைய பொது சொத்தாக மாறுமா. இப்படியே இருந்து தேவதாசி மறை, அப்புறம் உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் நரபலி, அப்புறம் சனாதன பில்லி சூனிய மாந்திரிக கிரியைகள் எல்லாத்தையும் இது பண்ணி அந்த பிராமணர்கள் தான் இன்றைக்கி நாட்டை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, நரபலி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாத்தியார்லாம் சேர்ந்து ஒரு அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருந்த மாணவனை நரபலி செலுத்தியிருக்காங்க. அப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் இந்தியா வந்து கற்காலத்தில் தான் இருக்குது. நவீனமான துப்பாக்கிகளை வச்சுருக்கலாம், நல்ல சீருடைகளை அணிஞ்சிருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் புத்தி மாறாமல் இருக்கு. ஆமாம், எல்லா இடத்துலையும் மூட பழக்க வழக்கங்கள், கண்மூடி பழக்க வழக்கங்கள், மண்மூடி போனோன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் மூட பழக்க வழக்கங்கள் தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கூட பகுத்தறியும் தன்மைகள் இல்லை. ஒரு ஜோசியக்காரன் ஒன்று சொன்னானா, ஒரு இலசை பிடிச்சி கல்யாணம் முடிச்சுன்னா உனக்கு தீர்க்க ஆயுசு கிடைக்கிறானா, அடுத்த ஒரு மேனேஜருடைய மனைவியை அபகரித்து எடுத்து அவளை கொலை பண்ணி கடையில் எல்லாம் போச்சு, புகழ் போச்சு, எல்லாம் போச்சு, செல்வாக்கு போச்சு. இப்படி ஒரு கூட்டம். அப்புறம் புதையல் கிடைக்கும்னு சொல்லி எவனா ஒருத்தர் சொன்னான்னா அதில் நரபலி கொடுக்குறது. இப்படி மூட பழக்கம் வளரும். வெள்ளைக்காரங்க மட்டும் வரலன்னா மோசமான கற்காலத்தை நோக்கி போயிருப்பாங்க. அவன் பிராமணர்கள் வந்து யாரையுமே படிக்க விட மாட்டான். அவன் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பான். மற்றவங்கள பூரா அபிஷ்டு முட்டா பயிலன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இன்றைக்கி வந்து வெள்ளைக்காரங்க வரப்பி தான், மிஷினரிகள் வரப்பி தான் இன்றைக்கி இப்போ கல்வி எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ஏன்னா எல்லோரும் படிக்க விட மாட்டாங்க. அவங்க கதை வந்து அவங்க நல்லா இருக்கணும், அவன் வயிறு நிறையணும், அவன் வயிறு நல்லா நிறையணும், யார் என்ன வழி போனால் அவனுக்கு என்ன அப்படிங்கிற அளவு ஒரு சுயநலவாதிகள். 3% இருந்துக்கிட்டு முழு இந்தியாவில் உள்ள மக்களை கண்ட்ரோல் பண்ணுறான். அப்போது இந்த ஏறுதல், உடன் கட்டை ஏறுதல், இப்படி நிறைய காரியங்கள். அப்போ இதெல்லாம் வந்து இது பண்ண ராஜாராய், மோகன் ராய், வெள்ளைக்காரங்க அவங்க தான் இந்த மாதிரி மூட பழக்கத்தை அந்த நாளில் தடுத்து நிறுத்தினாங்க. இன்றைக்கி திரும்பவும் அதான் ஆரம்பிக்கும். பழைய கற்காலத்தை நோக்கி போகுது. அதனால் கவனமாக இருப்போம். இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.